பிஜேபி கூட்டணியிலும் ஒரு சிவசேனா இருக்கு, காங்கிரஸ் கூட்டணியிலும் ஒரு சிவசேனா இருக்கு, பிஜேபி கூட்டணியிலும் ஒரு என்சிபி இருக்கு, காங்கிரஸ் கூட்டணியிலும் ஒரு என்சிபி இருக்கு. சரத்பவார் அப்படின்னா உங்க மனசுல வர சிம்பிள் வந்து வாட்ச். அந்த சிம்பிள் வந்து இன்னைக்கு அஜித் பவார்கிட்ட இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணியிருக்கு. ஐடியாலஜி எல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது இந்த தேர்தலில். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வைவல் தான் இங்கே பிரச்சனை. உங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு உத்தவ் டாக்கரேக்கு சரத்பவாருக்கு ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் இருந்துச்சு. 2 கட்சியை உடைச்சிட்டாங்களே அப்படின்னு அந்த ஃபேக்டர். பட் அது அப்படியே வந்து பெரிய அளவில் அந்த மொமெண்டம் வந்து இன்னும் இருக்கா அப்படின்னா, பிஜேபியில் இருக்கவங்களுடைய நேம்ஸ் வந்து ஏக்நாத் ஷிண்டேவோட அந்த லிஸ்ட்ல இருக்கு. ஸோ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை எலெக்ஷன்ல தோத்துட்டோம் அப்படின்னா ஷிண்டே வந்து அசம்பிளேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களா ஃபேக்ஷனை? இப்போ பிஜேபியோட பிரச்சனை என்னன்னா, ஷிண்டேவை கட்சியை கலைச்சிட்டு நம்மளோட சேர்ந்துருவாருன்னு பார்த்தா ஷிண்டே ஒரு ஆளா அங்க உருவாகி இருக்காரு, இவரோட நம்ம டீல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோமே அப்படின்றதான் வந்து இன்னைக்கு பிஜேபியோட பிரச்சனை. கூட்டியே இந்த மாதிரி ஒரு போலரைசிங் நரேட்டிவை வந்து செட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, லோக்கல் இஷ்யூஸ் டாமினேட் பண்ணுச்சுன்னா பிஜேபியால ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ண முடியாது. பட்டேங்கே தோ கட்டேங்கே அப்படின்ற அந்த கேம்பெயின் அப்படின்றது எடுபடாது அப்படின்னு யார் சொல்றா? அஜித் பவார். பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்களே சொல்றாங்க. அஜித் பவார் இந்த கேம்பெயின் இங்க எடுபடாது, இங்க பேசாதீங்க, என் தொகுதியில வந்து இதெல்லாம் பேசாதீங்க, நாங்க போட்டியிடுகின்ற தொகுதியில நீங்க இதெல்லாம் கேம்பெயின் பண்ணலன்னா கூட எனக்கு பரவாயில்ல அப்படின்றாரு. எதிர்கட்சி அரசியல் என்ன பண்ணாங்க? உத்தவ் டாக்கரே எதிர்கட்சி அரசியல் என்ன பண்ணாரு? எதுவுமே பண்ணல. நீங்க தேர்தலுக்கு 3 மாசம் முன்னாடியோ 6 மாசம் முன்னாடியோ நீங்க களத்துக்கு போறதுல பிரயோஜனமே இல்லை. இந்தியா கூட்டணிக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருந்த களம். ஆனால் இந்தியா கூட்டணி அந்த தகுந்த வியூகங்களோட அந்த களத்தை அணுகி இருக்காங்களா அப்படின்னா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவை நோக்கி நாட்கள் வந்து ரொம்ப வேகமா நெருங்கிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் களத்துல என்ன மாதிரியான பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு டிஸ்கஷன்ல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அஹமத் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. மகாராஷ்டிரா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களா பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், அங்க டெபுட்டி சிஎம்மா இருக்கக்கூடிய தேவேந்திர ஃபட்னாவிஸ், இவங்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாம் அடுத்தடுத்து சர்ச்சையில சிக்கிட்டே இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு பிஜேபியோட பிரச்சாரம் பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு விதமான ஒரு வெறுப்பு அரசியல், ஒரு மத துவேஷத்தை வந்து பரப்பி அதன் மூலமாக ஆதாயம் அடைவது, அரசியல் ஆதாயம் அடைவது. அவங்களுக்கு பெரிய பயமே என்னன்னா, 2024 தேர்தலுக்கு பிறகு எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரம் வலுவாயிருச்சு, மக்கள் அதை நம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதை ஏத்துக்க தொடங்கிட்டாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஒன்று இருக்காது. பிஜேபி 400 சீட்ஸோட வந்துச்சுன்னா பிஜேபி வந்தால் ரிசர்வேஷனை எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பிரச்சாரங்களை எதிர்கட்சிகள் முன் வச்சுட்டே இருந்தாங்க. பட் எந்த தேர்தலையும் அது வந்து பெரிய அளவுக்கு அது வந்து பிரதிபலிக்கலை. ஆனால் என்னைக்கு 2024 தேர்தலை நோக்கி போகும்போது பாஜக ரொம்ப அக்ரெசிவா பேச ஆரம்பிச்சாங்க இல்லையா, 400 தொகுதிகள் நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கான்ஸ்டியூஷனை வந்து மாத்திடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசினது மக்கள் மத்தியில தானாக ஒரு அச்சம் என்பது உருவாயிருச்சு. அதுல இருந்து ஒரு கவுண்டர் கன்சால்டேஷன் நடந்தது பார்த்து பாஜக உண்மையிலேயே பயந்து போயிருக்கு. இப்ப அந்த கவுண்டர் கன்சால்டேஷன் இந்த தேர்தலையும் மகாராஷ்டிரால நடந்து விடக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம். ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துல அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் வந்து பலவீனமா இருக்கு. நீங்க ஒரு மாநிலத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தானே பலம் வாய்ந்த அமைப்புகளா இருக்கணும். தேசிய கட்சிகள் வந்து அங்க டிக்டேட் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது இன்னைக்கு உருவாகி இருக்கு. அதற்கு யார் காரணம் அப்படின்னா அந்த மக்கள் வந்து அந்த கேள்விகள் எழுப்புறாங்க. சரி, உங்களுக்கு பொதுவா தமிழ்நாட்டுல ஏன் வந்து திமுக அதிமுகவை தாண்டி மக்கள் வந்து வேற ஒரு கட்சியை பார்க்க மாட்டேன்றாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஒரு தேசிய கட்சி அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து மாநில நலன் அப்படின்றது பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்காது. எப்பவுமே வந்து ஒரு அடக்குமுறைக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. அப்போ டெல்லியில இருந்து ஆளக்கூடிய கட்சிகள்லாம் வந்து இப்படிதான் பண்றாங்க, நம்மளை அடக்க பார்க்கறாங்க அப்படின்ற அந்த உணர்வு. இப்போ அதே மாதிரியான ஒரு உணர்வு மகாராஷ்டிராலையும் இருக்கிறது. ஆனால் அந்த உணர்வை எந்த அளவுக்கு கேபிட்டலைஸ் பண்ற இடத்துல எதிர்கட்சிகள் இருக்கிறாங்களா அப்படின்றதான்
இங்க முக்கியமான கேள்வி. மாநில கட்சிகள் குறிப்பா. ரெண்டாவது, நான் அந்த இந்தியா கூட்டணியே இந்த அளவுக்கு அதை கேபிட்டலைஸ் பண்ற அளவுக்கு இருக்கு அப்படின்றதும் வந்து ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. நீங்க ஹரியானா தேர்தல்ல அந்த களமே வந்து பாஜகவுக்கு எதிராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நீங்க 10 வருஷம் அவங்களுடைய ஆட்சி, ஒரு கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி, பல பிரச்சனைகள், குறிப்பாக அந்த விவசாயிகள் போராட்டம், இதெல்லாம் வந்து ரொம்ப வீரியமா நடந்த ஒரு மாநிலம். அங்க ஒண்ணுக்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் பாஜகவுக்கு தலைவலியாக தான் மாறுச்சு. அவங்களுடைய அந்த 10 ஆண்டுகால ஆட்சியில ஹரியானால நடந்த பல பிரச்சனைகள் வந்து பாஜகவுக்கு சர்வதேச அளவுல ஒரு அவப்பெயரை உருவாக்குச்சு. அது ரெஸ்லெஸ் போராட்டமாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு விவசாயிகளுடைய போராட்டமா இருக்கட்டும், அக்னிவீர் திட்டம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள். ஆனால் அதை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு வியூகம் அமைத்து அதை வந்து தனக்கு சாதகமாக்கி கொள்ளக்கூடிய இடத்துல இந்தியா கூட்டணி இல்லை. இப்போ மகாராஷ்டிரா களமும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. மகாராஷ்டிராவில் உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் பலம் இல்லாமல் இருக்கலாம், 2 பட்டு கிடக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிம்பத்தி ஃபேக்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே இருக்கு. ஆனால் அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இடத்துல இந்தியா கூட்டணி, குறிப்பா காங்கிரஸ், அதாவது உத்தவ் தாக்கரே அண்ட் சரத்பவார், இவங்க வந்து ஒரு வியூகம் அமைச்சு அதை சரியாக கேப்சர் பண்ணுவாங்களா அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆக்சுவலா ஹரியானால அந்த எலெக்ஷன் நடக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு பிஜேபிக்கு எதிராக. அப்போ கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு டிவைசிவ் பாலிடிக்ஸ் வந்து அவங்க முன்னெடுக்கல. ஹரியானால இருக்கும்போது அவங்க வந்து ஓபிசி கன்சல்டேஷன்ல தான் ஃபோக்கஸ் பண்ணினாங்க. இந்த மாதிரி வந்து ஏகே தோ சேஃபே மாதிரியோ இல்ல பத்தேங்கி தோ கத்தேங்கி மாதிரியான முழக்கங்கள்லாம் அங்க வரல. பட் மகாராஷ்டிரா அங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போ ஓகே, இந்தியா கூட்டணி எல்லாம் இது பண்ணிட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு அவங்களோட ஸ்டேஷன் வந்து லோக்சபா எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மேலதான் இருக்கு. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஏன் மகாராஷ்டிரால திரும்ப பழையபடியே பின்னோக்கி போறாங்க அவங்க? ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நீங்க ஒரு போலரைசிங் கேம்பெயின் நடத்தும் போது பிஜேபி எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு வாக்காளன் வந்து வாக்குச்சாவடிக்கு போகும்போது ஹிந்து அப்படின்ற ஒரு உணர்வோடு அவன் போய் வாக்களித்தான்னா அவன் பிஜேபிக்கு தான் வாக்களிப்பான். அவன் வேற ஐடென்டிட்டியில வேற விஷயங்களை மனசுல வச்சுட்டு போறாங்கன்னா அவங்க பிஜேபிக்கு ஓட் போட மாட்டாங்க. இதுதான் வந்து பேட்டர்ன். இன்னொன்னு, உங்களுக்கு வந்து லோக்கல் இஷ்யூஸ் டாமினேட் பண்ணுச்சுன்னா பிஜேபியால ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ண முடியாது. அப்போ அதனாலதான் அவங்க முன்கூட்டியே இந்த மாதிரி ஒரு போலரைசிங் நரேட்டிவை வந்து செட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, அதை மீறி நீங்க வேற எந்த நரேட்டிவும் நீங்க வந்து செட் பண்ண முடியாது. செட் பண்ணாலும் மக்கள் மனசுல அதுல அந்த அந்த ஃபேக்டர் இருக்குல்ல, ரிலீஜன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஆனா மகாராஷ்டிரா களத்துல அது கை கொடுக்கும் நினைக்கிறீங்களா? ஏன்னா அதுதான் இப்போ என்ன பிரச்சனை அங்க அப்படின்னா, இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கேம்பெயின் அப்படின்றது அது யூபில இருந்து அப்படியே டைரக்டா மகாராஷ்டிராக்கு இம்போர்ட் பண்ணிருக்காங்க. பட்டேங்கே தோ கட்டேங்கே அப்படின்ற அந்த கேம்பெயின் அப்படின்றது எடுபடாது அப்படின்னு யார் சொல்றா? அஜித் பவார். பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்களே சொல்றாங்க. அஜித் பவார் இந்த கேம்பெயின் இங்க எடுபடாது, இங்க பேசாதீங்க, என் தொகுதியில வந்து இதெல்லாம் பேசாதீங்க, நாங்க போட்டியிடுகின்ற தொகுதியில நீங்க இதெல்லாம் கேம்பெயின் பண்ணலன்னா கூட எனக்கு பரவாயில்ல அப்படின்றாரு. 2 பக்கமும் இந்த பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு, பிஜேபிக்குள்ளேயே வந்து ஒரு கடுமையான அதிருப்தி அப்படின்றது இருக்கு. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சரியா ஹேண்டில் பண்றாங்களா அப்படின்ற ஒரு பிரச்சனையும் உள்ளுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரியான கேம்பெயின்ஸ்லாம் வந்து பிஜேபி கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னா, மக்களை வந்து எமோஷனலா திங்க் பண்ண வைக்கிறது. இப்ப நீங்க எமோஷனலா திங்க் பண்ணீங்கன்னா, நீங்க நான் ஒரு இந்து அப்படின்னு, நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு தான் திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரியான கேம்பெயின்லாம் வரும்போது. நீங்க அதை தாண்டி வந்து வாழ்வாதார பிரச்சனைகள், எனக்கான வேலை வாய்ப்பு, எனக்கான விலைவாசி உயர்வு, இது எந்த அளவுக்கு என்ன பாதிச்சிருக்கு, அதே போல இங்க இருக்கக்கூடிய மாநில உரிமைகள்லாம் பறிக்கப்படுகிறது, இந்த மாநில கட்சிகளுடைய நிலைமை பாத்தீங்கன்னா இவ்வளவு மோசமா இருக்கு, நமக்காக பேசுகின்ற கட்சிகள் இந்த கட்சிகள், பிஜேபி காங்கிரஸ் டெல்லியில இருக்காங்க, நமக்கு பேசக்கூடிய கட்சிகள் என்ன, நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கட்சிகள் எது? மாநில கட்சிகள் தான். அது ரைட்டோ ராங்கோ, அவங்க பண்ற அரசியல் வந்து வேறு விதமான அரசியலாக இருந்தாலும் சரி, அவங்க மாநில கட்சிகள், நமக்கான அடையாளங்களை இவங்க வந்து அளிக்கிறாங்க அப்படின்ற அந்த உணர்வுகள் எல்லாம் வந்து மக்கள் வாக்களித்தாங்கன்னா நிச்சயமா அது பாஜகவுக்கு எதிரான ஒரு வாக்கா தான் அது மாறும். அதனாலதான் இந்த கேம்பெயின் எல்லாம் உள்ள கொண்டு வந்து திணிக்கிறது. இப்போ இந்த 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 நிலைமை மகாராஷ்டிராவில் என்னைக்குமே இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருந்ததில்லை. நீங்க டெல்லிக்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரா தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர் உங்களுக்கு. ஏன்னா அது ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டல், மும்பை ஃபினான்ஷியல் கேபிட்டல், இங்க இருக்கக்கூடிய பணக்காரங்கள்லாம் அங்க இருக்காங்க. ரெண்டாவது, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரால இருந்து போன பல லீடர்ஸ் வந்து நேஷனல் பாலிடிக்ஸை வந்து அவங்க தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்கும்.
நீங்க டெல்லி போலீஸ் கமிஷனருக்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரா போலீஸ் கமிஷனருக்கு தான் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பவர் அப்படின்றது இருக்கும், ஒரு முக்கியத்துவம் அப்படின்றது இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருந்து பல ஹோம் மினிஸ்டர்ஸ் போயிருக்காங்க, பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் மகாராஷ்டிரால இருந்து போயிருக்காங்க. அப்போ மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ்க்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா இந்த நேஷனல் பாலிடிக்ஸ்ல, அது ரொம்ப அதிகம். ஆனா இன்னைக்கு பாருங்க மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்க பலவீனப்பட்டு போய் கிடக்குறாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். அசோக் சவான் காங்கிரஸ்ல இருக்கும்போது அவர் ஒரு பலம் வாய்ந்த ஒரு சீஃப் மினிஸ்டருங்க, முன்னாள் முதலமைச்சருங்க. அவர் இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியல. அதுக்கப்புறம் நீங்க அப்படியே சொல்லிட்டே போலாம் நிறைய தலைவர்கள். பெரிய அளவுக்கு வந்து அந்த லீடர்ஸ் அப்படின்றது அவங்களுடைய பொசிஷன், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது வீக்கன் ஆயிருக்கு. இது ஒரு 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 மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா தேசிய கட்சிகள் இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வீல் பண்ணி, இந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து, அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை அவங்க உடைக்கிறாங்க, மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துறாங்க அப்படின்னா அது யாருக்கு அது அபாயம் அப்படின்றது இங்க மிக முக்கியமான விஷயம். இந்த கேள்விகளோட மக்கள் வந்து தேர்தல் பூத்துக்கு போனாங்கன்னா அந்த ஓட்டு அப்படின்றது பாஜகவுக்கு எதிரான வாக்கா தான் அது மாறும். ஆக்சுவலா எனக்கு இங்க இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, இப்போ பிஜேபி வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. அதே நேரத்துல இந்தியா கூட்டணி பக்கம் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே 3 பேருமே சேர்ந்து, காங்கிரஸா இருக்கட்டும், உத்தவ் சிவசேனாவா இருக்கட்டும், அப்படி இல்ல என்சிபியுடைய சரத்பவாருடைய என்சிபியா இருக்கட்டும், இவங்க 3 பேரும் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவை வந்து குஜராத்துக்கு அடிமையாக்கிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க. சோ இப்ப ஹிந்து கன்சாலிடேஷன் இங்க ஒர்க் அவுட் ஆகுமா, இல்ல மராட்டியா அந்த மகாராஷ்டிரா மக்களுக்கான அந்த கன்சாலிடேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா? உங்களுக்கு மகாராஷ்டிரால அந்த சென்டிமெண்ட் இருக்கு, அந்த சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்றத புரிந்து கொண்டுதான் எதிர்கட்சிகள்லாம் அந்த விஷயத்த கையில எடுக்கிறாங்க. ஏன்னா சிவசேனா அதுல ஊறி வளர்ந்த கட்சி இல்ல சிவசேனா வந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சிவசேனா வந்து பெருசா பேசல கடந்த காலங்கள்ல. இப்ப பேசக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு சிவசேனா என்ற ஒரு அமைப்பை வந்து இன்னைக்கு ரெண்டாக்கப்பட்டிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய பப்ளிக் இருக்கக்கூடிய சாய்ஸ் என்ன? பிஜேபி கூட்டணிலயும் ஒரு சிவசேனா இருக்கு, காங்கிரஸ் கூட்டணிலயும் ஒரு சிவசேனா இருக்கு, பிஜேபி கூட்டணிலயும் ஒரு என்சிபி இருக்கு, காங்கிரஸ் கூட்டணிலயும் ஒரு என்சிபி இருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய லீடர்ஸே ரெண்டா டிவைட் பண்ணி நீங்க இவங்களுக்கு ஆதரவா ஓட்டு போடுறீங்களா, அவங்களுக்கு ஆதரவா ஓட்டு போடுறீங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு நிலைய அங்க உருவாக்கி இருக்காங்க அப்படின்றதே வந்து அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி. உங்களுக்கு அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த சென்டிமெண்ட் வந்து 2024 தேர்தலில் காங்கிரஸுக்கு கூடுதலான இடங்கள் கிடைச்சு. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் வந்து அங்க பவர்ஃபுல்லா எமர்ஜ் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ். நீங்க காங்கிரஸ் தான் பிஜேபியை எதிர்க்கும் அப்படின்ற அளவுக்கு மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கன்ஃபியூஷன்ல உங்களுக்கு ரொம்ப பெரிய ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளுடைய ரோல். இன்னைக்கு சரத்பவார் அப்படின்னா உங்க மனசுல வர சிம்பிள் வந்து வாட்ச். அந்த சிம்பிள் வந்து இன்னைக்கு அஜித் பவார்கிட்ட இருக்கு. மக்கள் அப்படிதான் யோசிப்பாங்க. இன்னைக்கு ரெட்டை இலை அப்படின்னா யார்கிட்ட இருக்குன்னு இல்லை, ரெட்டை இலை அவ்வளவுதான், இது சூரியன் கட்சி, இது இலை கட்சி, இது விஜய் கட்சி அப்படிதான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள் ஒரு மிக முக்கியமான ரோல். அப்போ சிவசேனாவுடைய ஒரிஜினல் சிம்பிள் வந்து இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே இருக்கு. சிவசேனாவுக்கு ஆதரவு கொடுக்கணும், உத்தவ் தாக்கரேக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறவங்க கூட அந்த சிம்பிளை பார்த்தோன்னே இது சிவசேனா சிம்பிள்னு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணியிருக்கு. இன்னைக்கு அந்த கட்சிகள் வந்து உங்களுக்கு அஜித் பவார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஐடியாலஜி எல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது இந்த தேர்தலில். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வைவல் தான் இங்க பிரச்சனை. உத்தவ் தாக்கரேக்கு அவருடைய சர்வைவல், ஷிண்டேக்கு அவருடைய சர்வைவல், சரத்பவாருக்கு இது கடைசி தேர்தலா இருக்கலாம், அவருடைய சர்வைவல். ஏன்னா அவருடைய எதிர்காலம், அவர் வந்து அவருடைய பொண்ணு, அவங்களுடைய எதிர்காலத்தை செக்யூர் பண்ணணும், அதற்கான சர்வைவல். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அஜித் பவார் அவருடைய சர்வைவல். அப்போ இதுதான் வந்து இந்த எலெக்ஷன்ல ஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனாலதான் நீங்க ஷிண்டே வந்து ஒரு பெரிய டர்ன் அரவுண்ட் வந்து ஷிண்டேவுடைய ஆட்டிடியூட்ல பார்த்துருக்கலாம். நீங்க ஏக்நாத் ஷிண்டே அப்படின்ற ஒரு நபர் வந்து சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடலாம் அப்படின்னு பிஜேபி நினைத்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே தான் வந்து பெரிய அளவுக்கு அவர் வகுத்த சில வியூகங்கள் இன்னைக்கு பிஜேபிக்கு கை கொடுக்குது. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த லாட்கி பெஹனா ஸ்கீம், அந்த 1500 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா, அது ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கிறது அப்படின்றதுதான் களத்துல இருந்து வரக்கூடிய தகவல். உங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு உத்தவ் தாக்கரேக்கு சரத்பவாருக்கு ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் இருந்துச்சு. அது எப்போனா 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 கட்சியை உடைச்சிட்டாங்களே அப்படின்னா அந்த ஃபேக்டர். பட் அது அப்படியே வந்து பெரிய அளவுல
அந்த மொமெண்டம் வந்து இன்னும் இருக்கா அப்படின்னா இல்லை, அந்த மொமெண்டம் அப்படியே கம்மியா இருக்கு. அப்போ இந்தியா கூட்டணி புது விஷயங்களை பற்றி பேசி இருக்கணும். அதனாலதான் இப்போ இந்த குஜராத் போன்ற விஷயங்கள்லாம் மீண்டும் கொண்டு வராங்க. அந்த சென்டிமெண்ட் ஆல்ரெடி அங்க இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஆனியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் மத்தியில அந்த சென்டிமெண்ட் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய பிசினஸ்மேன் மத்தியில அந்த சென்டிமெண்ட் இருக்கு. இதை எல்லாத்தையும் வந்து மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை அவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு இந்தியா கூட்டணி நம்புது. நீங்க ஏக்நாத் ஷிண்டே வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட முடியாதுன்னு சொன்னீங்க. சமீபத்தில் ஏக்நாத் ஷிண்டேவுடைய அந்த கேண்டிடேட் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியில இருக்கவங்களுடைய நேம்ஸ் வந்து ஏக்நாத் ஷிண்டேவோட அந்த லிஸ்ட்ல இருக்கு. ஸோ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை எலெக்ஷன்ல தோத்துட்டோம் அப்படின்னா ஷிண்டே வந்து அசம்பிளேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களா ஃபேக்ஷனை? அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அசெம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஷிண்டே வந்து கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியோட ஐக்கியமாகிருவாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா ஷிண்டே வந்து ஒன்றும் இல்லை, ஒரு என்ன சொல்றது, அவரை வந்து நம்ம ரொம்ப ஈஸியா டீல் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் ஷிண்டே ஏதோ ஒரு இடத்துல வந்து பிஜேபியோட அந்த பிளானை புரிஞ்சுக்கிட்டு அவர் தன்னுடைய பொசிஷனை வந்து அந்த லிமிடெட் பீரியட் ஆஃப் டைம்ல தன்னை அசர்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. தன்னை நிரூபிக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணதன் விளைவு எல்லாத்தையும் வந்து பிஜேபி தான் அவருக்கு உதவி செஞ்சிருக்கு. பட் அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் இதெல்லாம் வந்து இந்த லாட்கி பெஹனா இந்த மாதிரியான விஷயங்கள், பிளஸ் அவர் வந்து கிரவுண்டோட போய் கனெக்ட் பண்ணது. ஆல்ரெடி கிரவுண்ட் ஒர்க்கர் அவர். நீங்க உத்தவ் டாக்கரே இவங்கெல்லாம் வந்து லீடர்ஷிப்ல இருந்தாங்க, இவங்கெல்லாம் கீழே இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள். அப்ப அந்த அட்வான்டேஜ் இவர் கையில எடுத்துட்டாரு. நீங்க உத்தவ் டாக்கரேவை இன்னைக்கு கூட போய் நீங்க நினைச்சீங்கன்னா பார்க்க முடியாது, பட் ஷிண்டேவை நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற அந்த இடத்த வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு அவரு கடகடன்னு கீழே இறங்கி போயிட்டாரு. பிஜேபியை எதிர்பார்க்கல. இப்ப பிஜேபியோட பிரச்சனை என்னன்னா, ஷிண்டேவை கட்சியை கலைச்சிட்டு நம்மளோட சேர்ந்துருவாருன்னு பார்த்தா ஷிண்டே ஒரு ஆளா அங்க உருவாகி இருக்காரு, இவரோட நம்ம டீல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோமே அப்படின்றதுதான் வந்து இன்னைக்கு பிஜேபியோட பிரச்சனை. இப்ப அதனாலதான் ஷிண்டேவை அவங்களால இக்னோர் பண்ண முடியல. பட் ஷிண்டே இந்த முறை வந்து அவர் நினைக்கிறது என்னன்னா, கொஞ்சம் கூடுதலான இடங்களை அவர் பிடிச்சிட்டாருன்னா அவரால் வந்து பிஜேபி ஆட்சி, பிஜேபி சிஎம் அப்படின்னு வந்தா கூட ஒரு பெட்டர் பார்கெயின் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறாரு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு இந்தியா கூட்டணியில உத்தவ் டாக்கரேக்கும் அதே நெருக்கடி இருக்கு. உத்தவ் டாக்கரேவுடைய லீடர்ஷிப் அவர் ப்ரூவ் பண்ணும். லெகசி நான் தான் வந்து பால் டாக்கரேவுடைய மகன், நான் தான் மகாராஷ்டிராவுடைய அடையாளம், இந்த கட்சி மகாராஷ்டிராவுடைய அடையாளம் அப்படின்ற அந்த விஷயங்களை அவர் வந்து இது பண்ணும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அவருடைய நெருக்கடிகள் அப்படின்றது கூடுதலாயிருக்கு. ஒன்று உங்களுக்கு சிம்பிள் கிடையாது, ரெண்டாவது கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்க, அவங்களுடைய இம்பாக்ட் என்னவா இருக்கு. ஒரு பக்கம் வந்து இவங்க ஷிண்டே வந்து கவர்மெண்ட் பவர்ல இருக்காங்க, ஸோ அதை மீறி இவங்க வந்து எல்லாத்தையும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் போது உத்தவ் டாக்கரேவோட சேலஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பல இடங்கள்ல உங்களுக்கு வந்து அந்த கீழ் லெவல்ல அந்த ரெபல் கேண்டிடேட்ஸ் உடைய ரோலும் வந்து ஒரு முக்கியமான இதுவா இருக்கு. இப்போ காங்கிரஸ்ல ஒரு 15-20 ரெபல் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, பிஜேபியில தான் கூடுதலாக இருக்காங்க. பிஜேபி என்ன பண்ணணும்னா, ரெபல் கேண்டிடேட் ஜெயிச்சாங்க அப்படின்னு வச்சுங்க, அவங்கள உள்ள எடுத்துப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில பிஜேபி வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கணும் அப்படின்றத பாக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஷிண்டே வந்து எல்லா விஷயங்களையும் பண்றாரு. அது எப்படி ரிசல்ட்ஸ்ல வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ பிஜேபி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஹரியானால பண்ண அதே ஃபார்முலா தான். என்னன்னா, அங்க வந்து ஜாட் கம்யூனிட்டி வந்து மெஜாரிட்டியா இருந்தாங்க. ஸோ ஜாட் கம்யூனிட்டியை ஓரம் கட்டிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓபிசி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஓபிசியை கன்சாலிடேட் பண்ணி ஓட்டு வாங்கி வின் பண்ணினாங்க. அதே மாதிரி தான் வந்து இப்போ மகாராஷ்டிரால என்ன பண்றாங்க அப்படின்னா, மாதவ்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா எடுத்துட்டு ஒரு 3 கம்யூனிட்டியை குறி வச்சு இறங்கியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒரு 32-38% இருக்கக்கூடிய மராத்தாஸை வந்து அவங்க விட்டுட்டாங்க. ஆல்ரெடி வந்து அங்க மராத்தாக்களுடைய இடஒதுக்கீடு பிரச்சனை வந்து ஒரு பெரிய பூதாகரமா இருக்கு. ஷிண்டே வந்து ஒரு மராத்தா சமூகத்தை சேர்ந்தவர். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கூட்டணி கட்சியான பாஜக வந்து மராத்தாக்களை ஓரங்கட்டிட்டு மற்ற சமூகத்துக்கு குறி வைக்கிறதும், மராத்தா சமூகத்துல இப்போ அந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போற மனோஜ் ஆரங்கே பாட்டீல் மாதிரியான ஆட்கள் வந்து மகா விகாஸ் அகாடிக்கு சப்போர்ட் பண்றதும் ஷிண்டேவுக்கு இன்னும் கொஞ்சம் இதாகாதா, பேக்ஃபயர் ஆகாதா? உங்களுக்கு அதான் சொன்னேனே, ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆகுது அப்படின்னு வச்சுங்க, இன்னொரு பக்கம் ஒரு கவுண்டர் கன்சாலிடேஷன் ஆகும். அதை எந்த அளவுக்கு ஆக்டிவா நீங்க பண்றீங்க அப்படின்றது அதுதான் வந்து பாஜகவுடைய அரசியல் வியூகம். நீங்க இதை ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க ஒரு பக்கம் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை நீங்க வந்து கையில எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோடைய பிரச்சனைகளை நீங்க கையில எடுக்கிறீங்க, அதை பற்றி பேசுறீங்க அப்படின்னா இம்மீடியட்டா வந்து அதற்கு கவுண்டர் கன்சாலிடேஷன் அப்படின்ற அந்த மூவ்க்கு பிஜேபி போயிடுறாங்க. சரி, நீங்க 2024 தேர்தல் முடிவுகள் அப்படின்றது மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஒரு பெரிய ஷாக்.
சிவசேனாக்கே பெரிய ஷாக், அதாவது இவருக்கு ஷிண்டேக்கே ஒரு பெரிய ஷாக். ஆனா அதுல இருந்து அவங்க எவ்வளவு ஈஸியா டேர்ன் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. எந்த அளவுக்கு அந்த ஸ்டேட்டை வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஏக்நாத் ஷிண்டேவுடைய இமேஜ் என்ன? ஏக்நாத் ஷிண்டே முதல்ல வந்து ஒரு துரோகியாக பார்க்கப்பட்டார். ஆனா இன்னைக்கு வந்து பரவாயில்லையே, அவர் ஒரு இவ்வளவு ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்ற அளவுக்கு மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க, அல்லது அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னும் போது அந்த இடத்துல காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? எதிர்கட்சி அரசியல் என்ன பண்ணாங்க? உத்தவ் தாக்கரே எதிர்கட்சி அரசியல என்ன பண்ணாரு? எதுவுமே பண்ணல. நீங்க தேர்தலுக்கு 3 மாசம் முன்னாடியோ 6 மாசம் முன்னாடியோ நீங்க களத்துக்கு போறதுல பிரயோஜனமே இல்லை. அப்போ அதை தொடர்ந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. அந்த டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்றது பிஜேபி வந்து ரொம்ப குயிக்கா அதை பார்த்து அவங்க வந்து அந்த வியூகத்தை அவங்க வகுத்துறாங்க. நீங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த தேர்தல்ல சுத்தமா ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபிக்காக வேலை பார்க்கல. ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்காததுக்கு முதல் காரணம் வந்து மோடியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட், நான் கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு அவர் பேசினது. நட்டா வந்து நாங்க ஆர்எஸ்எஸ்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொன்னது. மூணாவது வந்து அஜித் பவார இவங்க கூட்டணிக்குள்ள சேர்த்தது. அதை அவங்க ஏத்துக்கல. நேத்து வரைக்கும் அஜித் பவார் வந்து ஒரு ஊழல்வாதின்னு நாங்க சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு அஜித் பவாரை நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்க, நாங்க ஏன் போய் அஜித் பவாருக்காக ஓட்டு கேட்கணும், பிரச்சாரம் பண்ணணும். இன்னைக்கு கூட வந்து அஜித் பவார் நிற்கக்கூடிய தொகுதிகள்ல பிஜேபிக்கும் அஜித் பவாருக்கும் ஒரு பெரிய சண்டை அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ்க்கும் அஜித் பவாருக்கும் ஒரு பெரிய போராட்டம் அப்படின்றது கீழே நடந்துட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் அஜித் பவார் வந்து நிறைய இஸ்லாமியர்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. குறிப்பா நவாப் மலிக்கு சீட் கொடுத்தது பிஜேபி ரசிக்கல, கொடுக்காதீங்கன்னாங்க. பட் அதையும் மீறி அவர் கொடுத்துருக்காரு. நீங்க வந்து வாக்கு சேகரித்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நீங்க வராம இருந்தாலே எங்களுக்கு நல்லது அப்படின்ற அடிப்படையில் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கோபம் என்பது இருக்கிறது. அஜித் பவார் உள்ள வந்தது ஆர்எஸ்எஸ் ரசிக்கல. ஆனால் இப்போ ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்றாங்க பிஜேபிக்கு. ஏன்னா அவங்களுக்கு 2025 அவங்களுடைய 100 ஆண்டுகள் அவங்க நிறைவு செய்யறாங்க. அப்போ மகாராஷ்டிராவில் அவங்க ஆட்சியில் இருக்கணும், இந்தியாவில் அவங்க ஆட்சியில் இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய குறிக்கோள். அதை செய்வதற்காக இவங்க வந்து இப்போ களத்துல இருந்து வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60,000 to 70,000 மீட்டிங்ஸ், அந்த பைடெக்ஸ் அப்படின்னு அந்த திண்ணை பிரச்சாரம் அப்படின்வாங்கல்ல, அந்த திண்ணை பிரச்சாரங்களை ஆர்எஸ்எஸ் செஞ்சுட்டு இருக்கு. இந்த கேம்பெயின் எல்லாம் வந்து முறியடிக்கிற அளவுல இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலுவான கேம்பெயின் இருக்கா, ஒரு வலுவான விஷயங்களை அவங்களால பண்ண முடியுமா அப்படின்னா, இந்த அளவுக்கு மைக்ரோ லெவல்ல பண்றதுக்கு அமைப்புகளும் இல்லை. அதே போல அவங்களுக்கு கேம்பெயின்ஸும் வந்து பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போகல. பட் இந்தியா கூட்டணிக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னன்னா, அந்த 2024 ட்ரெண்ட் அப்படின்றது கண்டினியூ ஆகும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அந்த மொமெண்டம் ஓரளவுக்கு கேரி ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ரெண்டாவது, அங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா கூட்டணி அந்த ஜனநாயகத்துல நம்பிக்கை இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் அவங்கள எல்லாரையும் ஒருங்கிணைச்சு களத்துல வேலை பார்க்கறாங்க. இப்போ அதனாலதான் ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்லாம விஹெச்பி, பஜ்ரங் தள், அவங்களுடைய ரைட் விங் ஆர்கனைசேஷன்ஸ், எத்தனை ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கோ எல்லாரும் வந்து களத்துக்கு போய் பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு பக்கம் விஹெச்பி பண்ணக்கூடிய பிரச்சாரம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஓட் ஜிஹாத் அப்படின்னு பிரச்சாரம் பண்றாங்க. ஏன்னா அதான் சொல்றேன், தேவேந்திர பட்னாவிஸ்ல இருந்து பிஜேபி எல்லா தலைவர்களும் ஓட் ஜிஹாத் பத்தி பேசுறாங்க. என்ன ஓட் ஜிஹாத்னு எப்படி எதை சொல்றாங்க? ஏன்னா 2024 தேர்தல்ல உங்களுக்கு இஸ்லாமியர்கள்லாம் வந்து கன்சாலிடேட் ஆகி காங்கிரஸுக்கு வாக்களித்தது, அந்த கன்சாலிடேஷனை ஓட் ஜிஹாத் அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு அபாயமான ஒரு தேர்தல் பிரச்சாரம். ஆனால் அந்த களம் என்பது இந்தியா கூட்டணிக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருந்த களம். ஆனால் இந்தியா கூட்டணி அந்த தகுந்த வியூகங்களோட அந்த களத்தை அணுகியிருக்காங்களா அப்படின்னா அது ரிசல்ட்ஸ் வரும்போது தான் தெரியும். ஏன்னா உறுதியா நம்மளால ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, ஹரியானாவில் இந்தியா கூட்டணி கோட்டை விட்டது. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த சீட் பை சீட் அந்த களம் என்பது ஒரு க்ளோஸ் எலெக்ஷனாக மாறி இருக்கிறது அப்படின்றது தான் தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய இன்சைட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி.